வணக்கம், என் பேர் ஆனந்த நாராயணசாமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலக மகளிர் தினம் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி நம்ம அவங்க கிட்ட சில கேள்விகள் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். அதை பத்தி ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்போம், எப்படி அப்படின்னு. பெண்மை அப்படின்னா இப்போ இருக்கிற காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சம்பவமா பேசுங்க, அப்பதான் கேட்போம். ஈக்குவாலிட்டிலாம் இருக்கு. ஸோ அவங்கவுங்க அவங்களோட ஃப்ரீடமாக கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஃப்ரீடம் எடுத்துட்டு ரொம்ப ராங் வேமாக இருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அதாவது நம்ம அம்மா ஜென்ரேஷனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன், அதாவது நம்ம காலத்து உங்க ஏரியா நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இது நீங்க எல்லாமே நான் அவங்களுக்கு பார்த்தோம்னா எங்கள் அம்மா பார்த்தா 10 வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஸோ ஒரு படிப்புக்குள்ள 10 வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஆனால் நான் பிஏ படிச்சிருக்கேன். ஸோ படிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்டர்பிரினர் ஆகணும்னு நிறைய இருக்குது. ஸோ என்னோட கோல் நான் அச்சீவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நான் பண்ணுறேன். பட் அம்மானா அப்படி இல்லை. அவங்களுக்கு வீடு சமைக்கணும். ஆனால் நீங்க இப்போ பார்க்குற ஒரு உமன், நீங்க பார்த்துருக்க ஒரு உமன் பர்சனாலிட்டி யாரா, லைக் பொலிட்டிஷியனாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், யாரானா இருக்கலாம், நீங்க பார்த்து கேட்குற ஒரு உமன் பர்சனாலிட்டி? ஜெயலலிதா வந்து அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஸோ மச், நீங்க வந்து எங்க கூட இதில் தேங்க்ஸ் பண்ணதுக்கு. ஒரே நிமிஷம். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம உமன்ஸ் டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா, தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் எழுதுனது வந்து டாக்டர் ஜோசப் முர்ஃபி. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் செல்லர் இன் வேர்ல்ட் சொல்லலாம். பெஸ்ட் செல்லர் புக்ஸ்லேயே ரொம்ப மிகப்பெரிய ஒரு விற்பனை பண்ண ஒரு புத்தகம். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப இருக்க பெண்களுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது இருக்கா சொசைட்டில? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மேக்ஸிமம் கண்டிப்பா இல்ல. நீங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நிறைய இந்த ப்ரொமினன்ட் பொலிட்டிக்கல் உமன்ஸ் லீடர்ஸ் எல்லாம் இங்கே வந்து மம்தா பானர்ஜி, ஜெயலலிதா இருக்கு. ஈக்குவாலிட்டி இருக்கு. ஆனால் யூஸ் பண்ணா கொஞ்சம் பெண்களும் யூஸ் பண்ணல, சில பேர் யூஸ் பண்றாங்க. அதனால தான் இப்படி இருக்கு. ஸோ ஈக்குவாலிட்டி இருக்கு அப்படின்றீங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியம், அடிப்படையான ஒரு தேவை அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்றீங்க? முதல்ல எஜுகேஷன், அப்புறம் ஜாப், முதல்ல எஜுகேஷன் அப்புறம் தான் இந்த சரௌண்டை பற்றி தெரியும் அவங்களுக்கு, இந்த வேர்ல்டை பற்றி தெரியும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஜாப், நெக்ஸ்ட் அவங்க லைஃப் செக்யூர் ஆகணும்ல, அதுக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்காக அரசு கொண்டு வரும் திட்டங்கள்ல எதனா உங்களுக்கு தெரியுமா? பேட்டி வச்சோ பேட்டி பரவோ, யோஜனா, அதே மாதிரி பிரியதர்ஷினி, நிறைய ஸ்கீம் இருக்கு. ப்ரொமோட் பண்ண பெண்களை ப்ரொமோட் பண்ண இந்த சொசைட்டியில் அவங்க எல்லாம் அவங்க பண்றாங்க. நம்ம நல்லதான் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், நீங்க கூட வந்து கலந்துருக்கு. தேங்க்ஸ். ஃபெமினிசம் அப்படின்றது ரொம்ப அதிகமா பேசப்படுற ஒரு வார்த்தையா இருக்கு. ஃபெமினிசம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரேண்டம் சொல்லுங்க. Feminism attaining equal status in the society, right? But nowadays women are expecting a step ahead of men. That is what feminism is. I don't think that is the concept. So equal status for all of us. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அதாவது நம்ம அம்மா ஜென்ரேஷனுக்கு கிடைக்காதது இந்த ஜென்ரேஷனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க எது சொல்றீங்க? கண்டிப்பா எஜுகேஷன் கிடைச்சிருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்கு, அந்த ஃப்ரீடம் ஆஃப் டேக்கிங் டிசிஷன் வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கு. அந்த ஃப்ரீடம் வித் தி ஃபேமிலி இந்த டைம் இந்த ஜெனரேஷன் அதிகமாகவே இருக்கு. நீங்க பார்த்து வியக்கக்கூடிய ஒரு உமன் பர்சனாலிட்டி இப்போ இருக்க சமகால கண்டெம்பரரி பீரியட்ல நீங்க பார்த்து வியக்கக்கூடிய ஒரு வியந்த ஒரு பர்சனாலிட்டி? இது ரொம்ப பெரிய கொஸ்டின். பொலிட்டிஷியன் ஸ்போர்ட்ஸ் ரீசெண்ட் டைம்ல என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கீதா கோபிநாத் தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஏன்னா அவங்க வந்து சீஃப் ஆஃப் IMF, அதுவும் நம்ம இந்தியன், அது ரொம்ப ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் IMF பண்ணிட்டாங்க. அது ரொம்பவே இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாருமே
குளோபல் லெவலில் வந்து நம்மளோட இந்தியன் விமன் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் வந்து பெண்களுக்கு சேஃபான சிட்டின்னு நினைக்கிறீங்களா? கோர்ஸ் சேஃபஸ்ட் இன் ஆர் கண்ட்ரி எப்படி நல்லா சேஃபானது. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என் கூட வந்ததுக்கு. சரிங்க இருப்பா. வாவ் சோ இம்ப்ரெசிவ். சின்ன மொமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம கூட 2 பேர் இருக்காங்க. அவங்க பேர் கேட்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்களுக்கு எது ரொம்ப கிடைச்சிருக்கு? நம்ம ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அம்மா ஜெனரேஷன் கிடைக்காதது நம்ம ஜெனரேஷன் பெண்களுக்கு எது கிடைச்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நான் கல்வி கிடைச்சிருக்கு சார். பிகாஸ் ஆஃப் அந்த காலத்துல யாருமே படிக்கல. படிக்கணும் நமக்கு எதுவுமே தெரியாம இருந்துச்சு. நம்ம படிச்சிருக்கனால எல்லாமே தெரியுது. நம்ம வெளியில விட்டுருக்காங்க. அதான் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ தான். ஃப்ரீடம். ஃப்ரீடம் என்ன மாதிரி ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் முன்னாடி வந்து மேட் கம்யூனிகேஷன் நிறைய இருக்கும். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அஞ்சாவது பாயிண்ட் வந்துருக்கிறது ஒரு பெரிய ஃப்ரீடம் தான். ஃப்ரீடமாக நினைக்கிறீங்க. கோயம்புத்தூர் பெண்களுக்கு சேஃபான சிட்டி நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக நான் ஊட்டி அங்கதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு இந்த காஞ்சிபுரமும் ஒரு சேஃப்டி தான். நான் சேஃபாக தான் போயிருக்கேன். பிகாஸ் மார்னிங் 4:30 இருந்துச்சு. நான் வாக்கிங் பண்ணும்போது சேஃப்டியாக தான் போயிருக்கேன். நீங்க பார்த்து வியக்கக்கூடிய இந்த காலத்துல ஒரு உமன் பர்சனாலிட்டினா யார் சொல்றீங்க? பர்சனலாக எனக்கு எங்கள் அம்மா. ஏன்னா அவங்க விட பெருசு எதுவும் கிடையாது. நான் இவ்வளோ நாள் வளர்த்து இவ்வளோ தூரம் தனியாக வச்சுருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். என்னுடைய எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. சேம் ஆஸ் வெல் அஸ் மை மதர் இன் லா. மதர் இன் லா. வாவ், முதல் முறையாக ஒரு பெண் வந்து தன்னுடைய மாமியாரையும் பொழுது பேசியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இஷா. ஸோ ஃபெமினிசம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் ஒரு சத்தமா ஃபெமினிசம் போது பொண்ணு ஃபெமினில் மேல் அது டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபெமினிசம் விமனுக்கு தனியான ஒரு பவர், அவங்க தனியான ஒரு ஈக்குவாலிட்டி, அது தனியாக சொசைட்டி அவங்க தனியாக சேர்த்து அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, நம்ம ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அம்மா ஜெனரேஷனுக்கு கிடைக்காதது இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஜுகேஷன் ஃப்ரீடம். அவங்களாம் ஃபர்ஸ்ட் அவங்க மென்ஸோட பேசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஜாலியாக ஃப்ரீயாக பேசிக்கிறாங்க. ஸோ நீங்க பார்த்து வியந்த ஒரு உமன் பர்சனாலிட்டி இந்த காலத்துல ஹிஸ்டரியில இப்போ நீங்க பார்த்து வியந்த ஒரு உமன் பர்சனாலிட்டி? அம்மா. அம்மா அம்மாவை தவிர்த்து யார் பொதுவோட யார் சொல்றீங்க? லைக் பொலிட்டிஷியனா இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கணும், அந்த மாதிரி யார்? மதர் தெரேசா, ஜெயலலிதா. ஏன் ஜெயலலிதா வந்து ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தனியா ஒரு லேடியா வந்து ஹோல் ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிட்டி நீங்க நினைக்கிறீங்க? சேஃப், ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் நீங்க கூட கலந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி உமன்ஸ் டே. உங்க பேரு? அதாவது நம்ம அம்மா ஜெனரேஷன் கிடைக்காதது இந்த காலத்து ஜெனரேஷன் பெண்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃப்ரீடம். பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? தைரியம் கண்டிப்பா இருக்கணும். நீங்க பார்த்து வியந்த ஒரு உமன் பர்சனாலிட்டி அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? கிரண்பேடி. ஏன் அவங்களுக்கு வந்து பார்த்து வியக்கிறீங்க? ஏன்னா அந்த டைம்லேயும் அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த ஃபீல்டில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு உமனாக இருந்து அவங்க ஃபீல்டில் வந்து தனியாக நின்று போயிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி உமன்ஸ் டே. நம்ம அம்மா ஜெனரேஷனுக்கு கிடைக்காதது இந்த ஜெனரேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க? ஆக்சுவலி எல்லாரும் ஃப்ரீடம் தான் சொல்லுவாங்க. ரீசெண்டாக ஒரு மீட் பார்த்தேன். அதில் வந்து ஆமா வந்து தன்னோட ஓட்டை விட்டு வெளியில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன டெபிக் பண்ணுதுன்னா நம்ம ஃப்ரீடம் நினச்சி ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி டெபிக் பண்ணுது. ஸோ நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். அண்ட் அவங்க வந்து எல்லாராலையும் வெளியில் படிக்க முடியாது, நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாரும் அவங்க சீக்கிரமாக கமிட் பண்ணிக்காம
நீங்க பார்த்து வியந்த ஒரு உமன் பர்சனாலிட்டினா யாரை சொல்லுங்க? கண்டிப்பா எங்க அம்மா தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து அவங்க வந்து 2 வயசுக்கு முன்னாடி அப்பா இருந்தாங்க. அவங்க தன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னால என்ன இவ்வளோ தூரம் பண்ணிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டி பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிட்டி நீங்க நினைக்கிறீங்க? மற்ற சிட்டி கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு சிட்டி தான். ஆனால் இதை விட மோசமான சிட்டி இருக்குது. ஸோ வந்து இந்த சிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன ஹாப்பி உமன்ஸ் டே. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா அப்படின்ட்டு மகாகவி பாரதி அவர்கள் சொன்னது மாதிரி பெண்களை வந்து கொண்டாடுவோம். பெண் மகளிர் தினத்தை நம்மளுடைய அன்பு மூலம் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். Happy Women's Day. Subscribe to Education India.